இப்ப நம்ம வாழ்ற உலகம் வந்து ரொம்ப மோசமான உலகம். எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு சிலிண்டர் இல்லைங்கிறாங்க, திடீர்னு பெட்ரோலு இல்லைங்கிறாங்க. இனி என்ன நடக்கும்னு தெரியாது. பூமியே சொல்லணும். இப்ப அப்படி சொல்றாரு பாருங்க, பூமியே தலைகளை சுத்தினால், நான் சொல்றேன் பூமி நிலை மாறினால். பாருங்க சங்கீதம் 46:2, ஆகையால் தேவன் உன்னோடு இருக்கிற காலத்துல பூமியே தலைகளை சுத்தினாள். இப்ப இங்க இரவுனா அமெரிக்காவில் பகல், இங்க இரவுனா அமெரிக்கா. இப்ப பகல் அமெரிக்காவில் என்னது? சரி, பூமி தலைகளை சுத்திச்சுன்னா இங்க இரவுனா அங்கே பகல். சரி, பூமி அச்சில இருந்து ஒரு நாள் அப்படி ஒரு 2 அடி விளையிருச்சுன்னா என்ன ஆகும்? என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, இப்படி சொல்றேன், நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிற கட்டடம் லேசா நகண்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆத்தாடி ஜோலி முடிஞ்சு. என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம இருக்கிறோம்ல கட்டடம், இது லேசா நகண்டுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம எல்லாம் சட்னி ஆயிருவோமா? ஆக மாட்டோமா? அப்ப பூமியே இப்படி சுத்துச்சினாலும், அந்த பூமியே நிலை மாறினாலும், அந்த பூமியே மாறி போனாலும், பூமி மாறி போனா நம்ம இருக்க முடியுமா? ஆனா வேதம் என்ன சொல்ல, அப்ப நீங்க பயப்படாதீங்க. அதாங்க தேவனோட விசுவாசம். ஹலோ, பூமியே தன் அச்சிலிருந்து நிலை மாறி சுத்தினாலும் பூமி நொறுங்கி போயிடும். பூச்சக்கரம் முழுவதும் சுக்குநூறாகி போயிடும். அல்லேலூயா. இருக்கிற மலையெல்லாம் வந்து சமுத்திரத்தில் விழுந்தாலும், அந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஜலமெல்லாம் பொங்கி வானமட்ட வெள்ளம் வந்தாலும் நாம் பயப்படும். 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த அறிவு இருந்தா நம்ம ஒரு காலம் அசைக்கப்பட போறதே இல்லை. ஏனென்றால் நான் தேவனுடையவன், தேவன் என்னுடையவர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் உங்களை விட்டு விலகிடுவாரா? பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, உங்களை விட்டு விலகிடுவாரா? அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நாம விட்டுட்டு விலகினாலும் அவர் நம்மளை செய்ய மாட்டேங்கிறாரு. அவர் நம்மளை கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டாரு, நம்மளை விட்டு விலகவே மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. நாம ஜெபிக்காம இருந்தாலும் அவர் என்னை விட்டு போக மாட்டேங்கிறாரு. நான் 2 நாளைக்கு சர்ச்சுக்கு வராம இருந்தாலும் அவர் என்னை விட்டு, என்னமோ பிடிச்சிக்கிச்சு எனக்கு. அவரே என்னை அவருக்கு பிடிச்சிக்கிச்சு. பக்கத்துல பார்த்து என்னை அவருக்கு பிடிச்சிக்கிச்சு. என் மூக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சது, என் பல்லு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன விளையாட்ட தெரியல, அவர் என்னை விட்டு விலகவே மாட்டேங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. Thanks for watching. To watch our full video, please visit our channel Peace Tower GSF on YouTube. Do watch, share and subscribe.